சௌக்கியமா இருக்கீங்களா? Very good. Yes. Energetic, vibrant, and radiating energy. Excellent. That's it. Fine. Very good. Yes. Good. இந்த கிரியா பண்ணதே ஒரு தனி சுகம், தனி எனர்ஜி, தனி புத்துணர்ச்சி. நாங்க தான் பண்ணிட்டு வந்தோம். மார்னிங் வி ஹேட் தி ஃபாலோ செஷன். வீட்டுல இருந்த மணி 9 ஆயிடுச்சு. It was a nice thing. About 15 people came. 15 பேர் வந்திருந்தாங்க. அந்த ஸ்ட்ரென்த் கம்மி தான். யூஸ்வலி ஆவரேஜ் will be 25 to 30. நல்ல நாளும் முகூர்த்தம் தெரியுது. குட். ஸோ இப்போ நம்ம நாலேஜ் பார்க்கணும். ஸோ கிருஷ்ணதேவராயர் அவர் மிகவும் பரோபகாரி, ரொம்பவுமே கொடையாளி. யார் என்ன கேட்டாலும் தர்மம் பண்ணுவார். அப்போ அவருடைய கனவுல அம்பாள் துர்க்கையம்மன் வர்றாங்க. என்னடா, என்னுடைய பக்தன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு என்ன வேண்டியதோ அவன் என்ன கேட்கிறானோ, இல்லாட்டி அவன் தேவை அறிஞ்சு அவனுக்கு நீ நல்லதை பண்ணணும், அவனுக்கு பொருள் உதவி பண்ணணும். அப்படிங்கிறப்ப கிருஷ்ணதேவன் ஒரு பொருட்டாவே தெரியல. ஐயோ தாராளமா பண்றேம்மா, அதனோட பாக்கியம் அப்படின்ட்டு கனவுலயே பதில் சொல்றான். இது ஒரு பக்கம் இருக்க. யயாதி அப்படின்ட்டு ஒரு பிராமணர், அவர் எப்பவுமே தன்னுடைய ஜோல்னா பையில தானியங்கள் வச்சிருப்பார். நவதானியங்கள், அப்புறம் அரிசி, இந்த பொட்டுக்கடலை எல்லாம் வச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னு, அப்படி எங்கெல்லாம் போறாரோ அங்க வழிநடுக அவர் தெரிஞ்ச இடத்துல தூவிட்டு போயிடுவார். அவருடைய எண்ணம் என்னென்ன, ஏதோ ஒரு எறும்புக்கோ காக்காய்க்கோ குருவிக்கோ உணவாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் சொல்லி. ஸோ அந்த நிலையில அப்படி இருக்கிறச்ச அந்த நிலையில அப்படி அப்படி இருக்கச்சே அவருக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுது. அவங்க வீட்டுல வறுமை, அந்த வறுமையை நெஞ்சிட்டு தர்மம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பண்ணாருன்னு நினைக்கிறார், என்ன இருந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இதை நான் நிறுத்த மாட்டேன். அப்படிங்கிறப்ப அன்னைக்கு அம்பாள் அவர் கனவுல போய், நீ கிருஷ்ணதேவராயரை போய் பார். சொல்லுற, அம்மா நான் ஏழை பிராமணன், நான் போனா என்ன இந்த உள்ள கூட விடமாட்டாங்க, நீங்க என்ன பேசுறீங்க, இல்ல நீ போ. அப்படிங்கிறப்ப இது இருக்கிறதுலயே நல்ல வேஷ்டி, நல்ல ஒரு மேலாடை போயிட்டு வெயிட் பண்றப்ப உள்ள காவலாளிகள் விடுறதில்ல. இவன் யாரா, நீ என்ன சமாச்சாரம், இல்ல இது போல எனக்கு அம்பாள் கனவுல வந்தாங்க, ராஜாவை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அம்பாளாவது ஆட்டுக்குட்டியாவது, எங்கடா கதை சுத்துற, இன்னைக்கு பார்த்தாலே ஆளே சரியில்லை, என்ன விஷயம் சொல்லு, நாங்க பர்மிஷன் கேட்டு வரலாம். இல்லை, இது போல மாமன்னரை பார்க்கணும்ட்டு எனக்கு ஆணை, அதான் வந்தேன். சரி, அப்ப இங்கே இரு அப்படின்ட்டு போயிட்டு காவலாளிகள் தெரிவிக்கிறார். கிருஷ்ணதேவராயருக்கு சொல்லிடுங்க, ஆமா கரெக்ட், அவரை முதல்ல கூட்டிட்டு வாங்க, மரியாதையோடு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறச்சு முல்ல தூணி குடிக்க வர. அவர் கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனத்தில் இறங்கி கீழே வந்து, ஐயா வாங்க, உங்களுக்கு எந்த உதவி வேணும், எனக்கு அம்பாள் ராத்திரி கணவர் வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்ய சொன்னீங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லை ராஜா, உங்களை வந்து பார்த்து சொல்லி எனக்கும் ஆணை, தான் வந்தேன், அதை பத்தின கவலையே படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, செய்ய தயாரா இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன கேட்கறது, எனக்கு என்ன கேட்கணும்னு தோன்றது, நான் என்ன கேட்க முடியுங்கிறது. அப்போ கிருஷ்ணதேவராயருக்கு அம்பாளே வந்து சொல்ற அளவுக்கு இது அப்படி என்ன பெரிய தர்மம் பண்ணிட்டாரு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப, நீங்க அப்படி என்னங்க தர்மம் பண்ணீங்க போய் ஒரு யோசிச்சு பாக்குறாரு. அவரு செய்யக்கூடிய நல்ல செயல்களை ஒரு இயல்பா பண்ணிட்டு இருக்க. யூ சீ த டிஃபரன்ஸ். நான் நல்லது பண்ணணும், தர்மம் பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. ஒரு உயிர் சந்தோஷமா இருக்கணும்ட்டு அவர் பாட்டு ஒரு இயல்பா, நம்ம எப்படி பாட்டு பாடுறோம், கதை சொல்றோம், வீட்டுல பேச, அது போல அவர் பண்ணிட்டு இருக்க. தான் பெருசா ஒரு காரியம் பண்றோங்கிற நினைப்பே அவருக்கு கிடையாது. அதனால நான் தர்மம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, எனக்கு கொஞ்சம் வறுமை, அதனாலதான் வந்து இவ கிட்ட போகணும்னு சொன்னா கொஞ்சம் கூறி குறுகி கேட்க. இல்ல இல்லப்பா, நீ ஒரு பெரிய தர்மசாலின்ட்டு தான் எனக்கு வந்தது. அப்படி என்ன தர்மம் பண்ண,
நீ தினம் என்ன பண்ணுவ அதை சொல்லு. இது ரொம்ப கூச்சமா போயிடுது. நம்ம செஞ்ச நல்லது நம்மளே சொல்றது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு எல்லாருக்கும். அது போல சொல்றது அப்படின்னு ஒண்ணும் பெருசா இல்லைங்க. இதோ இந்த ஜோல்லா பை தான். இல்ல கொஞ்சம் நவதானியம் பருப்பு இதெல்லாம் வச்சிருப்பேன். போற வழியில நீ தூவிக்கிட்டு போ. கிருஷ்ணதேவரை தோணி, ஏய் இது தர்மம், என்னடா பெருசா பண்ணி தொலைச்சிட்டாங்க. ஏதோ அன்னதானம் பண்ணா சத்திரம் கட்டினான்லாம் ஒண்ணு இல்லாம ஏதோ பெருசா நவதானியம் போட்டு வந்தாங்க எல்லாருக்கும் காப்பாத்தணும். இதுவே தெரியலையே. இது ஒரு தர்மம் நினைக்கிறீங்களா நீங்க? நான் நினைக்கலைங்க. நீங்க கேட்டீங்க, அதுதான் சொல்லிருக்கோம். அப்படியா? சரி, ரைட். நீ செஞ்ச தர்மத்தெல்லாம் இந்த தராசு தட்டுல நீ வைக்கிறதா பாவனை பண்ண. அந்த தர்மத்துக்கு 10 மடங்கு நான் தர்றேன். அங்க கொஞ்சம் கிருஷ்ணதேவருக்கு ஈகோ தட்டு. You see that? அதாவது என்ன பெருசா பண்ணிட்டான். ஏதோ தானியம் எல்லாம் போட்டிருக்கான். ஏதோ குருவி காக்கா எறும்பு எல்லாம் சாப்பிட்டு இருக்கான். இத போய் பெருசா அம்பாள் எனக்கு சொல்லிட்டு இருக்காளே, இது என் மாத்திரம். ஏதோ சத்திரம் கட்டினா நன்கொடை கொடுத்தான், கோவில் கட்டினான்னு சொன்னேன். நான் நிறைய பண்ணேன். இது என்ன 10 மடங்கா தர்றேன் நான் உன்னுடைய தர்மத்துக்கு அப்படின்னுட்டு இவர் ஒரு இதுல உட்கார வைக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50 கிலோ இருப்பாராட்டு ஒரு தராசு தட்டுல வச்சுட்டு, நீங்க கொடுத்த இந்த தர்மத்தெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க. நற்செயல்கள் ஞாபகம், தர்மத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அதற்கு ஈடான பொன் நான் தர்றேன். சரி, ஐயாவோட விருப்பம் அப்படியே இருக்கட்டும். ஆனா அதை கூட நானு இதே மாதிரி தர்ம செயல்களுக்குத்தான் உபயோகப்படுத்துவேன் அம்பாள் சாட்சியாக. அவர் சொல்றார், கிருஷ்ணதேவராயர் குறிப்பிட்டு, நான் கொடுக்க போற பொருளுடைய அளவு உனக்கு என்ன தெரியும்? நீ நீ என்ன ஒரு ஏழை பிராமணன், அதை வச்சுக்கிட்டு இத்தனோடு தர்ம செயலாம் செய்யாத, பெருசா பண்ணு. உங்க ஊர்ல கோவில் கட்டு, உங்க வீட்டுல உங்க ஊர்ல சத்திரம் கட்டு, இன்னும் தர்றேன்னா அப்படிங்க. சரி ஐயா சொன்னா அப்படியே செய்யறேன். உட்காந்து இவரு தன்னுடைய கஜானாவில நவரத்னங்கள், பொன் காசுகள், பொண்ணு அது இது எல்லாம் கொண்டு அந்த தட்டுல வைக்கிற. முதல்ல கொஞ்சம் வைக்கிறார், பாதி தட்டு வரும்போது ஒரு அசையவே இல்லை, கீழே இருக்கிறார். அப்புறம் எல்லா தர்மத்தையும் எல்லா கஜானாவையே காலி பண்ணி கொண்டாந்து வச்சா கூட ஒண்ணுமே ஏற மாட்டேங்க, தட்டு கீழே இருக்கு. கிருஷ்ணதேவராயருக்கு ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கும் போல் இருக்கு. அம்மா நான் ஏதோ தப்பு பண்ணிருந்தேன், நான் மன்னிச்சுக்கோ, எனக்கு அகப்பாவம் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். அதுதாங்க, தவறு செஞ்சா திருத்திக்கிட்டா இறைவன் நம்மை மன்னிப்பார். When you repent for the sin that you have committed, அதான் பாவம் மன்னிப்பு. இவர் உணர்ற, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. என்னங்க அப்படின்றப்ப, உங்க தர்ம செயல்கள்லாம் அம்பாளுக்கு தாரவாத்து கொடுத்துறேன்னு நினைச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டு கேட்பார் கிருஷ்ணதேவன். நான் தர்ம செய்யலன்னு சொல்றேன், நீங்களா தர்ம செயல் செய்யற, நீங்களே சொல்லிக்கிட்டு நீங்களே அம்பாளுக்கு அர்ப்பணிக்க சொல்றீங்களே, என்னோட உயிரே அம்பாள் கொடுத்த பிச்சை தானே, இதில் நான் என்னத்தை கேட்க வேண்டியிருக்கு? எல்லாம் நம்பாளுக்கு தான் சமர்ப்பணம். என்ன குப்பை தொட்டியில போட்டாலும் சரி, கோபுரத்துல வச்சாலும் சரி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா ஒண்ணுதான். அவன் ஏதோ செய்ய சொல்ற, நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் தர்ம காரியம் பண்ணதை உங்ககிட்ட சொல்லவே இல்லையா சாமி? அப்ப மகனை கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு நீ முதல்ல அம்பாளை நினைச்சுக்கிட்டு கும்பிடுகிறேன். அம்பாளை நினைச்சுட்டு, அம்மா நீ கொடுத்த இயல்புல, நீ கொடுத்த சக்தியில உன்னுடைய சார்பா தான் பண்ணிட்டு இருக்கேன். நான்ங்கிறதுக்கு கிடையவே கிடையாது. நான் எம்மாத்திரம் உன்னுடைய இந்த அண்ட சராச்சரத்துக்கும் அம்மாவா இருக்கக்கூடிய உன் முன்னாடி உன் பாத தூளி, உன்னுடைய பாதத்தில் ஒரு தூசாக நான் இருக்கு. நீ என்னையும் வதிச்சு என் கனவுல வந்தேன்னா அது எத்தனை கோடி ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ அதுவே எனக்கு போடும். வேற எதுவுமே வேண்டாமா நினைச்ச மாற்றத்துல அந்த தட்டு சமமா நிற்கு. அப்போ கிருஷ்ணதேவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் ரொம்ப மரியாதை பண்ணு, போருமா இன்னும் வேணுமாங்கிறார். இதுவே எனக்கு ஜாஸ்தி, எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படிப்ப. அப்ப கிருஷ்ணதேவரார் சொல்லுவார், உங்களுடைய தர்ம செயல் நான் ரொம்ப சின்னதா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க இதயபூர்வமா பண்ணீங்க. நான் பண்றேன்ற எண்ணம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரல. அம்பாள் சார்பா ஒரு பணிவான சேவையா நீங்க சேவையா கூட நினைக்கல, இயல்பா பண்ணிட்டு இருந்தீங்க. அதை நினைக்கிறச்சே நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால இவர் சொல்லுவா, எனக்கு இவ்வளவு பணம் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அன்றாட எனக்கு
இந்த அம்பாளுடைய தர்ம செயலை கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு உதவி பண்ணா போதும் அப்படின்ட்டு இவருக்கு வேண்டிய கொஞ்சம் பணத்தை மட்டும். அப்ப கிருஷ்ணதேவரை யோசிப்பார், இந்த மாதிரி மனுஷன்லாம் என்னுடைய ராஜ்யத்துல இருக்காங்க, எப்பேற்பட்ட தர்மவான், அவர் செஞ்ச நல்லது கூட அவருக்கு தெரியலையே, இயல்பா பண்ணிட்டு இருக்காரு, நான் கொடுத்தா கூட வேணாங்கிறாரு. இவர் முன்னாடி கம்பேர் பண்ணா நான் தான் ஏழை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவர் தான் கோட்டீஸ்வரன் அப்படின்ட்டு அன்னைக்கு காளிகாம்பாள் கோவில அவர் போயிட்டு பூஜை பண்ணி அம்பாளுக்கு சமர்ப்பணம். அம்மா, அந்த ஏழை பிராமணன் சார்பாக உனக்கு இந்த நவரத்ன மாலையை சமர்ப்பிக்கிறேன். என் பொருட்டு நான் செய்த பாவச் செயலை மன்னிச்சுட்டு என் கர்வத்தை போக்கினீங்க. இந்த அடி எனக்கு தேவை. இனிமேல யார் என்ன சொன்னாலும் நான் என்ற அகபாவம் எனக்கு வரக்கூடாது. எப்படி நான் செய்யறேங்கிற எண்ணமே இல்லாம அவர் இயல்பா செய்யறாரோ அது போல நானும் இயல்பா நற்செயல்களை செய்வேன் அப்படின்ட்டு அம்பாளுக்கு அதை காளிசர். ஆக நாம எவ்வளவோ நல்லது செய்யறோம். அந்த செய்யறச்சே அது ஒரு இயல்பா பண்ணோம்னா அது நமக்கு சந்தோஷம், அந்த உயிருக்கு சந்தோஷம். இப்போ நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறது எனக்கு அனுபவம் தான். அங்க பக்கத்துலயே ஒரு ஆட்டுக்குட்டி நின்றுட்டு இருக்கும், நம்ம அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுறதே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வாழைப்பழத்தை அந்த குப்பை தொட்டியில போடாம அந்த ஆட்டுக்குட்டி வயலுக்கு கொடுங்க, அது அழகா சாப்பிடும். அது போலவே நீங்க கோயில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க கோமாதா கோசாலை இருக்கும். இந்த கோசாலையில 2 பிடி அகத்திக்கீரையோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு சார். அதாவது அது கண்கள்ல அந்த அன்பு தெரியும், உனக்கு அந்த நன்றியை தெரிவிக்கும். அதுதான் இறைவி. அந்த இறைவியே நீங்க இயல்பா பண்ணுங்க. நம்ம ஏதோ பெருசா பண்ணிட்டோம், இப்ப பண்றதுக்கு கொடுக்குற வாய்ப்பே அதுதான். எப்பவுமே கொடுக்கும் கை தாழ்ந்தோம், எடுக்கும் கை உயர்த்துகிறது. அதுதான் கர்ணனுடைய கர்ணன் கொடை வள்ளல் கர்ணனுடைய கொடுக்கும் கை தாழ்ந்தோம், எடுக்கும் கை உயர்த்துகிறது. நான் கொடுக்குறேன் அப்படின்னு அங்க அகம்பாவம். ஒரு உயிர் நல்ல வழியை வர்றதுக்கு அம்பாள் கொடுத்த நல்ல வாய்ப்பு எடுத்துக்கோங்கன்றப்ப அங்க பணிவும் இருக்கும், பக்தியும் இருக்கும். நமக்கு தெரியாம நம்மளுடைய ஒரு மலர்ச்சியம். அதெல்லாம் நம்ம எத்தனை பேருக்கு எவ்வளவு பண்ண முடியும், பண்ணிட்டு போயிருந்தோம்னா நம்மளை பத்தி கவலைப்படவே அம்பாள் நமக்கு யார் மூலமாகவும் ஒரு நல்ல வழி காட்டுவார். நமக்கு இல்லைங்கிற நிலைமை என்னைக்குமே இட்ஸ் அ ப்ராமிஸ். கதை நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு சார், தேங்க்யூ. இதுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். அன்கண்டிஷனல் லவ், நெவர் பி ஜட்ஜ்மெண்டல். இங்க பார்த்தா கிருஷ்ணதேவராயர் ஒரு ஜட்ஜ்மெண்டல். ஏழை பிரம்மன் என்ன பெருசா பண்ணிட்டான், இதுவே என்ன பெருசு அப்படின்ற நினைப்பு வந்த உடனேயே அந்த பணம் காசுன்னா தூசார காணாம போய் அப்ப அதை உணர்ற கிருஷ்ணதேவர். அதுதான் அவருடைய பெருந்தனம். அப்போ அம்பாள் அதுதான் இருக்கு. அதனால ஒரு உயிர் பசின்னு நீங்க ஒரு பிஸ்கட் பொட்டலம் வாங்கி கொடுத்தா கூட அது கோடி ரூபாய்க்கு சமம். அந்த கண்கள்ல தெரியுற அந்த பக்தியை நாம பார்த்து அந்த நன்றி உணர்வோட நம்ம ஒன்று கலந்தோம். அந்த ஒன்று கலந்துட்டா அதுதான் ஜீவ பிரம்மா ஐக்கியம். வேற ஒன்று. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. யாரும் தேங்க்யூ. ஜெய் குருதேவ். Gurudev sir. ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ். Gurudev sir. Thank you sir. Yes, sir.